பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தானே காத்திருக்கேன்னு சொல்றீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எபிரேயர் 6:14 இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே என் மகளே, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். ஆண்டவர் உங்களை பெருக பண்ணி மகிழ பண்ண போகிறார். ஒரு சமயம் ஒரு சகோதரர் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு ஃபேக்ட்ரி, நீங்கள் ஜோம் பண்ணன்னு சொன்னாங்க. சரி, நீ போன ஒரு அழகான ஃபேக்ட்ரி பிஸ்னஸ் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்தாங்க, பக்கத்தில் நாங்கள் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு ஃபேக்ட்ரி, நீங்கள் ஜெபிக்கணும் பிரதர்னாங்க. சரி, நீ போய் அவங்கள ஆசீர்வதித்து ஜோம் பண்ணிட்டு வந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்தாங்க, இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் வாங்க, ஆண்டவர் பெருக பண்ணி கொண்டே இருப்பார். பார்த்து எனக்கு சந்தோஷம். என்னன்னு பார்த்தா அவங்க தேவனுக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறாங்க. இயேசுவின் மேல அவ்வளவு விசுவாசம் வைத்து அவருக்கு பிரியமாய் நடக்க, குடும்பமா ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறாங்களா, ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். சொத்துக்கள் பெருகுது, பிஸ்னஸ் பெருகுது, வருமானம் பெருகுது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். உன்னுடைய வருமானத்தை பெருக பண்ணுவார், உன்னுடைய சொத்துக்களை பெருக பண்ணுவார், உன்னுடைய ஊழியத்தின் எல்லைகளை பெருக பண்ணுவார், சபையை ஆண்டவர் பெருக பண்ணுவார், உன்னுடைய ஆரோக்கியத்தை பெருக பண்ணுவார், ஞானத்தை பெருக பண்ணுவார், உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருக பண்ணுவார். இதான் அவருடைய வாக்குத்தத்தம். நீங்க பெருகணும், உங்களுடைய சந்ததி பெருகணும், அதனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொல்லுகிறார். ஆனா நீங்க என்ன செய்யணும்? விசுவாசித்த ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, நீங்க என்னை பெருக பண்ணும்படி என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க, நான் அதுக்கு தகுதியா இருக்கணும், அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். சரியா? அதுக்கு தான் அவர் சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்தார். நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ண தன்னை சிறுமைக்கு இயேசு ஒப்பு கொடுத்தார். சிலுவையில காயப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு தன்னை ஒப்பு கொடுத்தது எதுக்கு? அவர் சிறுமைப்பட்டது நம்மை ஆசீர்வதிக்க, உங்களை ஆசீர்வதிக்க. நீங்க கேளுங்க, இந்த வாக்குத்தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கன்னு சொல்லுங்க. சரியா? தகப்பனே, நீ கொடுத்த வாக்குத்தத்தை எனக்குரியது, எங்களுக்குரியது. என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. எனக்காக சிலுவிலை மரித்ததை நினைத்தருளுங்க. எங்க குடும்பத்தை பெருக பண்ணுங்க, வருமானத்தை பெருக பண்ணுங்க, ஊழியத்தை பெருக பண்ணுங்க, சபையை பெருக பண்ணுங்க, என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுங்க, என்னுடைய அன்பை பெருக பண்ணுங்க, என் ஆரோக்கியத்தை பெருக பண்ணுங்க. என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் இந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்று முதல் இந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.